அதிகாரத்தை உருவாக்க முடியல. அதுக்காக இந்த எதிர்காலத்தில் 50% என்று சொன்னால் கூட நம்மளுடைய எப்படி 2026 ஏப்ரலில் இந்த சட்டம் வரும்பொழுது 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து நின்று எதிர்த்தார்களோ, இன்றைக்கு ஒரு வேறுபாடு இருக்கலாம். 2026 அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் அரசியல் ரீதியாக வேறுபாடு இருக்கலாம். உங்களோடு காங்கிரஸ் இருந்தார்கள், எங்களோடு இன்றைக்கு மக்களுடைய முடிவிற்காக எங்களோடு இணைந்தார்கள். தவறு, நான் அரசியல் ரீதியா பேசல. ஆனால் மாநில சுயாட்சி பிரச்சனை வரும்போது காங்கிரசும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, பிசிகே இருந்தாலும் சரி, எல்லாரும் இணைந்து, ஐயுமலரும் சரி, எல்லோரும் இணைந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ இல்லை, எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்து, வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்ததை போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு மனதுடன்.